இந்த வீடியோவில் என்னோட டைப்ரைட்டிங் ஜர்னியை பற்றி நம்ம பார்க்கலாம். மொத்தம் இதில் 5 சர்டிஃபிகேட் இருக்குது. இது தமிழ் ஜூனியர், இது இங்கிலீஷ் ஜூனியர், இது இங்கிலீஷ் சீனியர், இது தமிழ் சீனியர், இது COA சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். என்னோட ஜர்னின்னு பார்த்தோம் அப்படின்னா 2016 மே மாதம் நான் என்னோடய காலேஜை முடிக்கிறேன். 2016 செப்டம்பரில் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் ரெண்டுமே நான் ஜாயின் பண்ணேன். 2017 பிப்ரவரியில் 2 எக்ஸாமும் நான் அட்டன் பண்ணுறேன், ஜூனியர் எக்ஸாம். 2017 ஏப்ரலில் 2 எக்ஸாமோட சர்டிஃபிகேட் வந்து ரிசீவ் ஆகுது. அடுத்து 2017 ஆகஸ்ட் மாதம் 2 சீனியரும் அட் அ டைமில் அட்டன் பண்ணேன். அதில் இங்கிலீஷ் கிளியர் ஆச்சு, தமிழ் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. மறுபடியும் 2017 அக்டோபரில் இங்கிலீஷ் சீனியரோட சர்டிஃபிகேட் வந்து எனக்கு ரிசீவ் ஆச்சு. தமிழ் சீனியர் மறுபடியும் நான் அட்டன் பண்ணேன். 2017 டிசம்பரில் COA எக்ஸாம் அட்டன் பண்ணேன். COA எக்ஸாம் வந்து இயர்லி 2 டைம்ஸ் நடக்கும், ஒன்று ஜூன், இன்னொன்று டிசம்பர். நான் டிசம்பர் மாதம் அட்டன் பண்ணேன். அதோட சர்டிஃபிகேட் வந்து 2018 ஜனவரியில் ரிசீவ் ஆச்சு. 2018 பிப்ரவரியில் மறுபடியும் நான் தமிழ் சீனியர் அட்டன் பண்ணேன், ஆனால் அதுவுமே ஃபெயில் ஆகிடுச்சு. 2019 மேரேஜ், 2020 ஃபஸ்ட் பேபி. அதுக்கப்புறம் 6 இயர்ஸ்க்கு அப்புறமா 2024 பிப்ரவரி மாதம் தமிழ் சீனியர் எக்ஸாம் மறுபடியும் அட்டன் பண்ணுறேன். அது கிளியர் ஆகிடுச்சு. 2024 ஜூன் அதோட சர்டிஃபிகேட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. இதுதான் என்னோடய ஜர்னி. 6 இயர்ஸ் கேப் ஆனாலுமே தமிழ் சீனியர் மட்டும்தானே இருக்குது, அதை ஒன்று ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபினிஷ் பண்ணி அதோட சர்டிஃபிகேட்டும் இப்போ ரிசீவ் ஆகிடுச்சு. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நீ முடியும் என நம்பு, அதுவே பாதி வெற்றி. ஒன் டே யுவர் ஹார்ட் ஒர்க் வில் ஸ்பீக் லவுடர் தேன் யுவர் வேர்ட்ஸ். இது எனக்கு ஒரு சின்ன சக்ஸஸாக தோணுச்சு, அதான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணேன். தேங்க்யூ.